கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு விழா நல்வாழ்த்துக்கள். மரணத்தை வென்ற மாபெரன் சாவுமணி அடித்து வெற்றி வீரனாக உயிர்த்தெழுந்தார். எல்லாம் முடிந்தது. அதிகாரத்துக்கு சவால் விட்ட மனிதத்தை சிலுவையில் அறைந்து விட்டோம். சிறுவர்கள், பெண்கள், கைவிடப்பட்டவர்கள், நோயாளர்கள், ஏழை எளியவர்கள் போன்றோரை மேன்மைப்படுத்தியவரை கொன்று புதைத்து விட்டோம். கல்லறையில் அடக்கம் செய்து அதற்கு காவல் வைத்து விட்டோம் என கங்கணம் கட்டிய சர்வாதிகார வர்க்கத்திற்கு சவுக்கடி கொடுத்து உயிர்ப்புத்தான் வாழ்வின் புதிய அத்தியாயம் என நிரூபித்து தன் உயிர்ப்பினூடாக கிறிஸ்து புது வாழ்வை ஆரம்பித்து வைத்தார். கிறிஸ்துவின் உயிர்ப்பில் மனித எண்ணங்கள், சிந்தனைகள், நம்பிக்கைகள் எல்லாம் புது வடிவம் பெற்றது. உலகை சுற்றியிருந்த இருள் நீங்கி மீட்புக்கான வழி திறக்கப்பட்டது. அம்மீட்பில் நாமும் பங்கு பெற அருள் தரப்பட்டது. இவ்வருள் மனிதத்தை புனிதமாக்கியது. இன்று உலகில் மனிதம் தொலைந்து போகின்றது. மத்திய கிழக்கில் நடைபெறும் யுத்தமும் வல்லரசு நாடுகளின் யுத்தத்திற்கான முனைப்புகளும் உலக நாடுகளையும் மக்களையும் ஒட்டுமொத்தமாக பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. தொடர்பாடலின் அதியுச்ச வெளிப்பாடான செயற்கை நுண்ணறிவு மனித சிந்தனைகளையும் எண்ணங்களையும் முடக்கி மனித ஞானத்தை புறந்தள்ளி கற்பனை உலகை கண்முன் காட்டியதோடு மட்டும் நில்லாமல் மத்திய கிழக்கின் யுத்த அவலங்கள், அழிவுகளுக்கும் காரணகர்த்தாவாக மாறி பெரும் அவல நிலையையும் உருவாக்கியுள்ளது. பெரும் போருக்குள் வாழ்ந்து உயிரழிவுகளையும் இழப்புகளையும் சந்தித்த நமக்கு துன்பகரமான அனுபவங்கள் ஏராளம் உண்டு. யுத்தத்தின் தாக்கங்கள் இன்னும் எம்மை விட்டு அகலவில்லை. காணாமல் போனவர்களுக்கான விடை கிடைக்கவில்லை. பறிபோன சொந்த நிலங்கள் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை. நில ஆக்கிரமிப்பும் அத்துமீறிய குடியேற்றங்களும் திரை மறைவில் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. புரையோடிய இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் நீண்டு செல்கின்றது. இந்த சுமைகளோடு மத்திய கிழக்கு யுத்தத்தின் தாக்கங்களான எரிபொருள் தட்டுப்பாடு, பொருளாதார நெருக்கடி எம்மை சூழ்ந்து நிற்க, செயற்கை நுண்ணறிவின் தொடர்பாடல் திறன் எம் குடும்ப வாழ்வை சிதைக்க, ஒழுக்க வாழ்வும் இறை நம்பிக்கையும் எம்மை விட்டு தொலைந்து போகின்றது. இச்சூழ்நிலையில் இவரிடம் நாம் கொண்டாடும் இயேசுவின் உயிர்ப்பு விழா நமக்கு மிகுந்த நம்பிக்கை தருகின்றது. எல்லாம் முடிந்ததென கங்கணம் கட்டியவர்களுக்கு எதுவும் முடியவில்லை, இனித்தான் ஆரம்பம் என புது வழி காட்டிய இறைமகன் எமக்கும் புது வழி காட்டுகின்றார். மனிதத்தை நேசித்து இவ்வுலகை புது உலகாக மாற்ற அழைப்பு தருகின்றார். சிலுவை அடியில் நின்ற தனது தாயாரை இதோ உன் தாயென உலகிற்கு கொடையாக தந்த இறைமகன் அன்னமரியாளின் துணையோடு வாழ்வின் சவால்களை வென்று புது வாழ்வை கண்டடைய அருள் தருகின்றார். நாம் இன்று உரைக்கும் அல்லேலூயா என்பது ஒரு சாதாரண மகிழ்ச்சி சொல்லல்ல. நம்பிக்கை இன்னும் உயிரோடு இருக்கின்றது என்பதை வெளிப்படுத்தும் அறிவிப்பாகும். நம்பிக்கையோடு பயணித்து எம்மில் உள்ள மனிதத்தை புனிதமாக்குவோம். மீண்டும் ஒரு தடவை உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு விழா நல்வாழ்த்துக்கள். உயிர்த்த ஆண்டவரின் அருளும் ஆசீரும் என்றும் உங்களுடன் இருப்பதாக.